ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு வர்மன் யூனிவர்ஸ். நம்மளோட எம்ஜி ஆஸ்டருக்கு கார் டோர் ஷாக் அப்சர்வர் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது ஆர்டர் ரிசீவ் ஆகிடுச்சு. பட் நம்ம இன்னும் இன்ஸ்டால் பண்ணாமலே இருந்தோம். ஸோ இன்றைக்கி இன்ஸ்டால் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா அதில் மொத்தம் 12 கொடுத்துருந்தாங்க. இதோட விலை ₹240. 4 சைட் டோர், ஒரு பூட் டோர், ஒரு இன்ஜின் பேனட் டோர், மொத்தம் 6 இருக்குது. ஸோ 6க்கு 2ன்ற மாதிரி 12 கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் நம்ம காரில் நம்ம சைட் டோர்ஸ்க்கு மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஒரு டோருக்கு 3 அப்படின்ற மாதிரி. ஷாக் அப்சர்வர் உண்மையாலுமே நம்ம கார் டோரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுமா அப்படின்னா 100% இருக்காது. பட் ஒரு 50% குறையும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அதனால தான் வாங்கியிருக்கேன். இந்த டோர் ஷாக் அப்சர்வர் வந்து கார் டோரோட இம்பேக்டை குறைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃபோர்ஸாக கதவை சாத்துறாங்க அப்படின்னா காரே கொஞ்சம் ஷேக் ஆகும். ஸோ அதிலிருந்து நமக்கே தெரியும் பட்டார்னு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டை வந்து ஸ்லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணும். என்னோட ஒப்பீனியன் நான் எகெயின் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 50% அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் ஒட்டினதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் இதை பிரிக்கும் போதே எனக்கு ஒன்றும் பெருசாக இது மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா நான் சும்மா ஒரு 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 எந்த பிராண்ட்னே தெரில நான் வாங்கினேன். ஒரு என்ன 240 இருக்குது, நம்ம ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கினேன். பட் ஆனால் அதிர்ச்சி வந்து கொஞ்சம் நல்லா தான் ஒட்டிச்சு. நான் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தேன், ஓரளவுக்கு ஓகே தான். காரோட சைட் டோரை க்ளோஸ் பண்ணும்போது அந்த பாட்டமில் கொஞ்சம் ப்ரொஜெக்ஷனாக இருந்தது. ஸோ அந்த இடத்துல ஒன்று ப்ளேஸ் பண்ணிட்டேன். இன்னொன்று வந்து மேலே ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணேன். ஏன் அப்படின்னா ஒரு வரிசையாக போகலாம், மேலே சென்டரில் அப்புறமா வந்து பாட்டமில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம செட் பண்ணலாம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குறையும், இம்பேக்ட் குறையும் அப்படின்றதுனால இது பர்சனலாக என்னோட ஒப்பீனியனுங்க. நீங்கள் உங்கள் கார் ஓட்டும் போது உங்கள் காரோட ப்ரொஜெக்ஷனோ இல்லை எந்த இடத்துல ப்ளேஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒட்டிக்கோங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஒட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் இதை ஃபாலோ பண்ணி ஒட்டியிருக்கேன். பட் எனக்கும் தெரில, இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு 30% குறைஞ்சா பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒட்டினதுக்கு அப்புறம் தான் நான் இதை ரியலைஸ் பண்ணேன். சரி, ஓகே, எனியோ நம்ம எல்லா டோருக்கு முதல்ல ஒட்டிட்டு நம்ம அதை செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டியாச்சு. ஆமாங்க, அந்த கார் லோகோ போட்ட மாதிரி ஜென்டலாக இருக்கிற மாதிரி நான் வாங்கினேன். பட் அது வந்து அவ்வளோ குவாலிட்டியெல்லாம் இல்லை. சரின்னு சொல்லிட்டு அதை பிரித்தாச்சு. அதை பீல் பண்ணிட்டு திருப்பியும் இதை வந்து எடுத்து பார்த்தேன். பட் என்னால் எடுக்க முடியல. ஓரளவுக்கு நல்ல அந்த அதர்சிவ்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம எல்லாத்துக்கும் ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டியாச்சு. நீங்கள் டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் பேட்டர்னில் ஒட்டியிருந்தேன். பட் இங்கே வந்து இந்த இடத்துல ஒரு அந்த ஷாக் அப்சர்வர் ஒன்று வச்சுருக்கேன். பட் அது குறைக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் நான் வச்சுட்டேன். அதே மாதிரி பேசஞ்சர் ட்ரோல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம நாப் மாற்ற இடத்துல ஒன்று, ஆப்போசிட்டில் ஒன்று, ஆப்போசிட்டாக 2 வச்சுட்டேன். அதுக்கப்புறமா மேலே ஒன்று. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ஓரளவுக்கு ஃபிட் பண்ணியாச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் அது குறையுதா அந்த சவுண்டு அப்படிங்கிறது ஒவ்வொரு டோரும் செக் பண்ணேன். நீங்கள் அந்த சவுண்டை கேளுங்களேன். எனக்கு புரியுது. பிஃபோர் த இன்ஸ்டாலேஷன் நீங்கள் அதோட சவுண்டு கேட்டிருந்தீங்க அப்படின்னா தான் ஆஃப்டர் த இன்ஸ்டாலேஷன் உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும். பட் பிஃபோர் நீங்கள் வந்து எந்த சவுண்டுமே கேட்கல. ஸோ தட் நான் முன்னாடியே வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சைட் டோர் 2க்குமே, அதாவது கோ பேசஞ்சர் சைடில் இருக்கிற 2 டோர்ஸ்க்குமே வந்துட்டு வீடியோ கவர் பண்ணியாச்சு. அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும். கைஸ், இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம காருக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வியூவர்ஸும் அதை பார்க்கட்டும். அவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த 20 to 30% இருந்துச்சுனாவே ஓகே அப்படிங்கும் போது வாங்கிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது மேண்டட்ரியாக காரில் ஃபிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அக்சசரிஸ் இது கிடையாது. அதனால் இந்த அக்சசரிஸ் வேணுமா வேண்டாமா அப்படின்றத கடைசியாக அந்த டோரோட சவுண்டு நீங்கள் வந்து ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஃப்ரீயாக விடுங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது மேண்டட்ரி அக்சசரிஸ்லாம் கிடையாது. ஸோ கைஸ், நான் உங்களை ரொம்ப போர் அடிக்க விரும்பல. இதோட நான் வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃபைனலாக அதோட அவுட்புட் பாருங்கள்.
இதில உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படின்னா, சைட் பை சைட் வந்து அடுத்தடுத்த வீடியோ நான் வந்து ஆட் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ அந்த வீடியோல உங்களால ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த இன்ஸ்டாலேஷன் சவுண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ட்டு. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கிளாரிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வர்மன் ஃப்ரம் பர்மன் யூனிவர்ஸ். டேக் கேர் ஆல் ஆஃப் யூ காய்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர்டர் போடுங்க. அதர் தென் தட் ஃப்ரீயா விடுங்க.